நம்ம பைபிள்ல இருந்து எல்லாருக்குமே எலிசாவின் கதையே தெரியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல இரும்பு மிதந்தது அப்படின்னு ஒரு கதையை நம்ம படிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஒரு மாணவன் யோர்தான் ஆற்றங்கரையில மரம் வெட்டி கொண்டிருந்தாரு. திடீர்னு என்ன செய்யுதுன்னா, அந்த கோடாரி என்னுடைய இரும்பு தலை என்ன செய்யுது, ஆற்றுல விழுந்தது. அவன் என்ன செய்யறான், அது நம்மளது இல்லையே, நம்ம வாடகை தானே வாங்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எலிசா தீர்க்கதரிசியிடம் போய் கேக்குறாரு. அதற்கு அவர் சொல்றாரு, நாங்க அது என்னுடைய சொந்தம் இல்லப்பா, நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு அதான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு எலிசா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசி ஓடி சென்று சொன்னாரு, எங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும்போது அவன் அந்த ஸ்பாட்டை காட்டுறாங்க. காட்டும் போது எலிசா தீர்க்கதரிசி ஒரு குச்சி அந்த இடத்துல எரிந்தாரு. அவர் எரியும் போது உடனே அந்த இரும்பு தலை தண்ணீர் மேல் அப்படியே மிதந்து வந்தது. பாருங்க, தேவனால எல்லாமே கூடும். சயின்ஸ் அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டார். அயன் எப்பவுமே என்ன செய்யாது, மிதக்காது. ஆனா அது கடவுள் நினைச்சா என்ன செய்யும், எல்லாம் நடக்கும். அந்த இரும்பு மிதந்து வந்ததும் அவன் அந்த கையை நீட்டி அதை எடுத்துட்டு சந்தோஷமா என்ன செய்தான், அவனுடைய வேலையை பார்த்துட்டு அதை திருப்பி கொடுத்தான். கடவுள் நம்முடைய எளிய விசுவாசத்தை என்ன செய்யறாரு, கவனிக்கிறாரு. அது முடியாது, இயலாது அப்படின்னு நமக்கு தோணினாலும் அவரால் எல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசமாக இருக்கணும். லூக்கா 18:27 வசனத்தை மனசுல வச்சுக்கோங்க. மனுஷரால் ஆகாதது தேவனால் ஆகும். இன்னைக்கு நீங்க, நான் இது பண்ணணும்னு நினைச்சேன், என்னால முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. தேவனால் ஆகும். அவரிடம் சொல்லுங்க, இரும்பு மிதந்தது. இது என்ன செய்யுங்க, மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோட தூங்குங்க. தேவன் உங்களுக்கு நல்ல நித்திரை தருவாராக. குட் நைட்.